சென்னை பாரிமுனை அருகே கணக்கெடுப்பு என்ற பெயரில் 3 பெண்களை தாவேகாவை சேர்ந்தவர்கள் சிலர் தங்களது கட்சியில் சேர சொல்லி வற்புறுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை துறைமுக தொகுதிக்குட்பட்ட 60வது வட்டத்தில் தாவேகாவை சேர்ந்தவர்கள் என கூறப்படும் சிலர் கணக்கெடுப்பு நடத்தியதாக தெரிகிறது. அப்போது ராயபுரத்தை சேர்ந்த வனஜா, ஸ்ரீலேகா, ரஹீமா ஆகிய மூவரையும் தாவேகாவினர் சிலர் தங்களது கட்சிக்கு வாக்களிக்க சொல்லி வற்புறுத்தியதாகவும் அதற்கு அவர்கள் மறுத்த நிலையில் அவர்களை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பலத்த காயமடைந்த 3 பெண்களும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கத்துறப்ப நான் ஓடி போனேன். என்னம்மான்னு 10 பேர் லேடிஸ் ஒரு ஜென்ஸை சேர்ந்து அந்த லேடிஸ் அடிச்சிருந்தா. என்னப்பா நீ யாரு நீ யாரு நீ எதுக்கு வருவ? என்னப்பா ஒரு பொதுமக்கள் வந்து கேட்குற, என்னப்பா இந்த மாதிரி பண்ணுறேன்னா போலீஸ் பண்ணு நீ யாருக்கு பண்ணு டிவிக்கிட்ட தான் நீங்கள் ஓட்டு போடணும், நீங்கள் எதுக்கு ஓட்டு அந்த விஜய்க்கு தான் நீங்கள் ஓட்டு போடணுன்றாங்க. வந்துணுங்க இந்தமாரி இப்போ எங்களுக்கு உயிருக்கு சேதாரமா இல்லை. இப்போ நாங்கள் எப்படி தான் சார் நாங்கள் பண்ணுறது? இந்தமாரி இவனுமே வந்து 10 பேருக்கு சார் 10 பேருக்கு வந்து லேடிஸு ஜென்ஸ் அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார். என்ன வந்து நான் இவங்க வீட்டு உள்ள நான் டீ சாப்பிடணும்னு வந்தேன். சரி வீட்டுக்கு போகலான்னு போனேன், பிடிச்சி தள்ளி விட்டானுங்க சார். மாரில் அப்படியே குத்தி விட்டாங்க. எல்லாம் முடியல சார் எனக்கு. இவங்களுக்கு நான் வந்தேன்ட்டு இவங்களை விடுங்கன்னு கேட்டுட்டேன் நான். இவங்க ஒண்டி மாட்டின்னு இருக்காங்க. வாக்குவாதம் இவங்களுக்கு வந்து ஆதார் கார்டு கேட்டாங்களாம். வீட்டில் எத்தனை லேடிஸ் எத்தனை ஜென்ஸு அதெல்லாம் கேட்குறாங்க. அவங்க ஓட்டு போடுதான், நீங்கள் எதுக்கு ஓட்டு போடுவோம்? அது உங்களுக்கு தேவையில்லாத கதை. நாங்கள் யாருக்குன்னா கூட போடுவோம். நீங்கள் விஜய்க்கு தான் போடணும்னா எப்படி? அது விஜய்க்கு போடணும் அவ்வளோ சட்டமா? நாங்கள் விஜய்க்கு போட்டு தான் ஆகணுமா? எங்களுக்கு உயிர் போனோமா? அது நாங்கள் போட்டு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. பொதுமக்கள் நீங்க பாதுகாப்பு எங்களுக்கு இல்லையா? சொல்லுங்க. ஆமா சார், எனக்கு மாறு வலிக்கு சார். எனக்கு மாறெல்லாம் வலிக்கு சார். எனக்கு என்னால முடியல சார். என்னால இவங்க வந்து இவ்வளவு அராஜகம் பண்றீங்க. இன்னும் நீங்க அரசியலே வந்து உட்காரல. நீங்க எப்படி எங்களுக்கு உயிருக்கு சேதாரமே எப்படி சார்? நீங்களே சொல்லுங்க. கதவு தட்டினாங்க, அத்துமீறி கொஞ்சம் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. என் வீட்டு உள்ளெல்லாம் வராதிங்க, நான் தனியாக இருக்கேன், உள்ளே வராதிங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க கேட்கல சார். அவங்க உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நான் பார்க்க போகிறேன். என்ன சார் இருக்குது உள்ளே? டவுல் போட்டுன்னு வராங்க சார். டிவி கேக்கு வந்தோடனையும் எத்தனை பேர் வீட்டில் ஆம்பளை பொம்பளைங்க இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஆதார் கார்டு கேட்குறாங்க, ஜிபே நம்பர் கேட்குறாங்க. சார் இதெல்லாம் எதுக்கு சார் நீங்கள் கேட்குறீங்க? வீட்டில் யாருமே இல்லை, நான் ஒரு லேடிஸ் தான் இருக்கிறேன். இத்தனை பேர் வந்து எதுக்கு கேட்குறீங்க? ஒரு 3 லேடிஸு 4 ஜென்ஸு. சரி, அதுக்கப்புறம் கேட்க அவங்க என்ன பண்ணிட்டான், ரொம்ப வாக்குவாதம் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து விஜய் கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொன்னாங்க. சார் எங்களுடைய ஓட்டு உரிமை, நாங்கள் எந்த கட்சிக்கு போடுறோமோ அதுதான் நாங்கள் போடுவோம். நீங்கள் விஜய் கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு எங்களை வந்து மிரட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ஓட்டு போடலன்னா வேறு மாரி ஆகிடும், உங்களை என்ன பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஓட்டு போட்டு தான் ஆகணுன்ட்டு என்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டால் தான் சாப்பாடு, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத எங்களாலலாம் வாழ முடியாது. ஓட்டு வாங்காதப்பவே இவ்வளோ அநியாயம் நடக்குதுன்னா இவர் ஆட்சி வந்துட்டாருன்னா எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? பெண்களுக்கு நாங்கள் கேட்குறோம். இன்னமும் எங்களால் ஏந்துக்க முடியல சார். வயிற்றுலேயே எட்டி விட்டான் சார் ஒருத்தன். நாங்கள் சம்பாதிச்சாதான் எங்களுக்கு சாப்பாடு சார். இவங்க எங்களுக்கு கட்சியால் சாப்பாடுலாம் கிடையாது. நாங்கள் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டாதான் இவங்க அத்துமீறி உள்ள நுழைஞ்சு வீட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறாங்க. நான் தண்ணி பொம்பளையாக இருக்கிற வீட்டில் அத்துமீறி உள்ளே வரணுமா? இல்லை சார், தோப்பர் சார், நாங்கள் அடி வாங்கி நோக்கணுங்கிறேன். எனக்கு என் பிள்ளைங்க பட்னியாக கிடக்குனுங்க சார் வீட்டில். எங்கள் அம்மாவுக்கு என்னாச்சு யாருமே என்ன பார்க்க இருக்கிற ஜனங்க இட்டுன்னு வந்து ஓடி வந்தாங்க சார். எங்களை வரத்துக்கு முன்னாடியே இவ்வளோ அராஜகம். வந்து உட்காந்து எவ்வளோ உயிரை நீ எடுப்ப நீ